அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் அண்டை வீட்டார்களின் உரிமைகள் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ஹதீஸ் அஹமத் 9298 9298 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், ஒரு பெண்மணி அவர் அதிகமாக தர்மம் செய்கிறாங்க, நோன்பு நோக்குறாங்க, தொழுறாங்க, ஆனால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறவர்களாக இருக்கிறாங்க, அண்டை வீட்டாருக்கு பிரச்சனை பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், அவங்க நரகவாசி அப்படிங்கிறாங்க. அண்டை வீட்டாருக்கு கஷ்டம் தரவங்க நரகவாசி, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்தாலும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பெண்மணி அவங்க குறைந்ததாகவே நோன்பு நோக்குறாங்க, தொழுகிறாங்க, தர்மம் செய்கிறாங்க, ஆனால் எல்லாம் இருக்குது, தர்மம் நோன்பு தொழு எல்லாம் இருக்குது, ஆனால் குறைவாக இருக்கின்றது, அண்டை வீட்டாரை கஷ்டப்படுத்துவதில்லை, நன்றாக நல்லபடியாக நடந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட, அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் சொல்லுவார்கள், அந்த பெண்மணி யார் அண்டை வீட்டாருடன் நல்லபடியாக நடந்து கொள்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாசி அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸினை நாம் அமல் செய்வோம், ஆய்வு செய்வோம், மற்றவர்களுக்கு பரப்புவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.